ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த குட்டி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்றது வந்து யூரோப் கண்ட்ரீஸில் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயம். மெயினாக நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறதால ஃப்ரான்ஸில் வந்து ரொம்பவே டெக்கரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் கிறிஸ்மஸ் டைம் அப்போது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மால். இதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணி காமிச்சிருந்த வீடியோ ஒரு மால் தான், பட் அது பாரிஸில் இருக்குது. அங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான திங்ஸ் மட்டும்தாங்க சேல் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து 100-200 ஈரோஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான மால், லா கேலரி de la Fayette. அங்கேருந்து எங்கே போயிருந்தேன்னா மார்ஷே de Noël. மார்ஷே de Noëlனால் கிறிஸ்மஸ் மார்க்கெட், அதான் மீனிங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளார்க்க போனால் கிறிஸ்மஸ்க்கு தேவையான முக்கால்வாசி திங்ஸ் கிடைக்கும், மெயினாக ஃபுட். ஸோ கிறிஸ்மஸ் பீரியடில் இங்கே ஃபாரினர்ஸ் வந்து என்ன ஃபுட் சாப்பிடுவாங்களோ அதை வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறையா கேம்ஸும் இருந்துச்சு ஃபன் பண்ணுறதுக்கு. நீங்களே பாருங்களேன், இங்கே டெக்கரேஷன் விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அங்கங்கே சின்ன சின்ன டச் கூட கிறிஸ்மஸ்க்கான திங்ஸை வச்சோ இல்லை அதை நினைவுபடுத்துகிற ஒரு டெக்கரேஷன் வச்சோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்த் ஆரம்பித்தாலே ஃப்ரான்ஸ் எப்பவுமே வந்து ஃபுல்லாக பிரைட்டாக லைட்னிங்காக தாங்க இருக்கும். இந்தியாவில் இந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் பீரியடில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மேபி ஒரு சில இடங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ட்ரீட்லே பாரிஸில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீட்லே எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. பட் இங்கே எல்லாமே அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ஏரியாலுமே டெக்கரேஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு குட்டி கேம் ஜோன் போயிருந்தோம் ஒரு ஃபன்காக. அங்கே போயுமே டெக்கரேஷன் தான், சாண்டா கிளாஸ் அழகாக நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஊரில் எங்கே போனாலுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இருக்கும், நியூ இயர் வரலும்.